தீத்து 1:16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் பலர் கிறிஸ்துவுக்குள் இல்லாமலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை ஆசீர்வாதமாக எண்ணலாம். கிறிஸ்துவே உண்மையான தெய்வம் என்றும் சாதிக்கலாம். அதே போல கிறிஸ்தவ ஆராதனைகளிலும் ஜெப கூடுகைகளிலும் கலந்து கொள்வதை ஆசீர்வாதமாக எண்ணலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமலே கிறிஸ்தவர் என்று அழைத்தால் அது ஆசீர்வாதம் அல்ல. இதனால் நாம் நம்முடைய செயல்களினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றவர்களாக இருப்போம். எனவே நாம் பாவி என்று உணர்ந்தவுடன் மனம் திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இனி பாவம் செய்யாமல் வாழ்வேன் என்ற குறிக்கோள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மேலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை அர்ப்பணித்து மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது நாம் அவருடைய சாட்சிகளாக இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.